ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம மர்மக்காடு சீரீஸோட 6th 7th எபிசோட பார்க்கலாம். பனிமூட்டத்துக்குள் தெரிந்த அந்த கருப்பு உருவம் ஒரு வினாடி சிவகுமாரையே கலங்கடித்தது. அருகில் வந்தவதும் தான் அது கந்தையா என்று தெரிந்தது. அவன்தான் உடம்பையும் தலையும் ஒரு சேர எடுத்து மூடிக்கொண்டு வந்து நின்றான். வள்ளியம்மை அவனை பார்த்த நொடி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவனும் வணக்கம் சொன்னான். ஓ, நீயா? யாரோன்னு நினச்சேன். நீங்கள் தானேயா இன்றைக்கி வர சொன்னீங்க? ஆமாம் ஆமாம், அதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக வந்து நிற்ப? இதானுங்களே நீங்கள் காப்பி குடிக்கிற நேரம். அதான் வர வழியில் பால் பாக்கெட் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்று தன் உடம்பில் மேல் கிடந்த போர்வை விளக்கினான். ஒரு கையில் பயர்குடையுடன் கூடைக்குள் பால் பாக்கெட்டும் காய்கறிகளும் இருந்தன. அது சிவகுமாருக்கு சற்று இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆமாம், நான் வேலைக்கு வேண்டான்னு சொன்னால் என்ன செய்வ என்று திருப்பி கேட்டார். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஐயா. சொல்ல மாட்டேனா? அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாங்க, இந்த காட்டுக்குள்ளே என்னை தவிர யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க. அவனது நம்பிக்கை மிகுந்த பேச்சை தொடர்ந்து சிவகுமார் வள்ளியம்மை பக்கம் திரும்பினார். என்ன வள்ளி, கந்தையினை வேலை பக்கம் சொல்லிவிடுவோமா? வள்ளியம்மை மௌனம் சாதித்தாள். பாரியா, என் மனைவி பயப்படுறா. அம்மா பயப்படாதீங்கம்மா, நான் பாவப்பட்டவம்மா. உண்மையில் நான்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த காட்டுக்குள்ளே தாம்மா நாம் பயப்பட நிறைய விஷயங்கள் இருக்குது. கந்தையா கொஞ்சம் தொடங்கிவிட்டான். சிவகுமாரை அது என்னவோ செய்தது. போகட்டும், வர வழியில் கூட்டமாக யாராவது மிலிட்ரிக்காரங்களை பார்த்தியா? இந்த மலையில் எங்கேயாவது அவங்க கேம்ப் போட்டிருக்காங்களா? மிலிட்ரிக்காரங்களா? கந்தையா வாய்ப்பில்லைந்தான். ஆமாய்யா, இப்போ தான் ஒரு கூட்டம் வந்து என் மனைவி கிட்ட பேசிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க வானத்து மனுஷங்களாக இருப்பாங்க ஐயா. என்னது, வானத்து மனுஷங்களா? அது இருந்தா சிவகுமார். ஆமாங்க ஐயா, இந்த நேரத்தில் கூட்டமாக வந்துட்டு போகிறாங்கன்னா அவங்கள தான் இருக்கணும். மிலிட்ரி எல்லாம் இந்த மலை பக்கம் வர வாய்ப்பே இல்லை ஐயா. மிலிட்ரி வர சான்ஸ் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீ வானத்து மனுஷங்கன்னு சொன்னது தான் இடிக்குது ஐயா. கூட்டமாக வந்தாங்கனாலே அவங்க தான்யா. அவங்கள பார்க்குறதும் ரொம்ப நல்லதுன்னு தான்யா சொல்லுவாங்க. நல்லதா? அப்போ அவங்க என்ன கடவுளா? கடவுள் மாதிரி ஐயா. அதனால தானே வானத்து மனுஷங்க கூப்பிடுறாங்க. ஆமாம், அவங்கள வானத்து மனுஷங்கள்னு சொன்னது யார்? வேறு யார்? எல்லாம் இந்த தானுமாலைய குடிக்காரங்க தான். எல்லாம் புதிராக இருக்கே. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன காளிமுத்தும் சொல்லிகிட்டே போனார். பெரிய புதிர் இல்லைங்க, புதிருக்கெல்லாம் புதிருங்க அவங்க. ஆமாம், இந்த மலைக்காட்டில் அவங்க எங்கே தங்கியிருக்காங்க? சத்தியமாக தெரியாது ஐயா. காளிமுத்தையா அவங்கள கண்டுபிடிக்க நாயாப்பே அலைஞ்சு பார்த்தாரு. ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. கந்தையன் சொன்ன விஷயங்கள் சிவகுமாரை கரையானை அரித்து தொடங்கியது. ஐயா, நான் போய் வேலையை தொடங்கட்டுங்களா என்று திரும்பி அவரை உடைந்தான். அவரும் சரி என்பது போல தலையசிக்க கந்தையன் உள்ளே சென்றான். அரை மனதாக வள்ளியம்மை சென்றாள். சிவகுமாரின் முகத்தில் மட்டும் சிந்தனை அலைகள். சைக்கிளில் கோவிந்தன் வந்து கொண்டிருந்தான். தானுமலை வனக்குடி வனத்தில் மத்திய நாட்டு வழியாக அவன் சைக்கிள் திணறலுடன் வந்தபடி இருந்தது. சைக்கிள் சப்தம் கோவணம் கட்டியபடி திரியும் மந்தி நாட்டு பெருமக்கள் திரும்பி பார்க்க வைத்தது. கூம்பு போன்ற குடிசைகளுக்கு வெளியில் அடுப்பு மூட்டி கூழ் காய்ச்சி கொண்டிருந்தனர். தானுமலைக்குடி பெண்கள் 2 பிள்ளை பெற்றுவிட்டாலே ரவிக்கை அணிய தேவையில்லை என்பது அவர்களின் விதி. பருத்தி புடவையில் மாறாப்பை கொண்டு தன் மார்பை மூடிக்கொண்டு குனிந்து வளைந்தபடி அவர்கள் வேலை பார்ப்பதே அலாதியாக இருக்கும். சில குடிசைகளின் முன் நாய்களிலிருந்து கோவிந்தன் வரவும் குலைந்தன. ஆனால் கோவிந்தன் அலட்சியமாக கடந்து சென்றான். அவன் காக்கி பேண்ட்டும் சட்டையும் தொளதொளவென்று இருக்க அவன் பார்வையில் ஒரு தேடல். எதிரில் ஒரு ஆலயக்குடியான் தோளில் படாக்காயுடன் வந்தபடி இருந்தான். கோவிந்தனை பார்க்கும் கும்பிட்ற சாமி எங்கே இந்த மத்திய நாட்டு பக்கம் என்று கேட்டான். எங்கே அவங்க மூப்பரு? மூப்பரா? அவர் இன்னைக்கு தென்கரை நாட்டில் இருப்பார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மத்திய நாட்டில் தானே இருக்கணும். அதெல்லாம் இப்போ மூப்பு பார்க்கறது இல்லை. நினச்சா கிளம்பிடும். தென்கரை நாட்டு பக்கமாக கற்பக மரம் நடமாடுறதா தகவல் வரவும் கிளம்பிட்டாரு. இந்த கிழவனுக்கு இன்னும் கற்பக மரத்தை பார்க்குற ஆசை விடலையா? சாவறதுக்குள்ளே பார்த்தே தீரணும்னு சபதம்ல போட்டிருக்காரு. பார்த்து என்னத்தையா கேட்க போகிறாரு? அதான் 100 வயசு வாழ்ந்தாச்சுல்ல. மூச்சு நின்ன பிறகு உசுர் நேராக இந்திரனுக்கே போகணுமாம். தப்பி தவறியும் எமன்கிட்ட போயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாராம். அப்போது இந்திரலோகம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லு. பிறகு அதானங்க எங்கள் பூர்வீகம். ஆலைக்குடியான் திருப்பி கேட்க விதத்தில் ஒரு தனி பெருமிதம். கோவிந்தன் உடனேயே தன் நெற்றியில் அடித்து கொண்டான். ஏன் சாமி தலையில் அடிச்சுக்கிற? ஒன்றும் இல்லை. ஆமாம், நீ அந்த மூப்பரை பார்ப்பியா? எதுக்கு சாமி? காட்டுக்கு புது ஆஃபீஸர் வந்திருக்காரியா, அவரை வந்து பார்க்க வேணாமா? அப்படியா விஷயம்? அப்போ காளிமுத்தையா கம்பி நீட்டிட்டாரா? கம்பி நீட்ட அவர் என்ன குத்துவாடியா? ஆஃபீஸரியா? என்னவோ போங்க. அவரும் இந்த காட்டை திருத்துறேன்னு தலைகீழ நின்று போராடி பார்த்தாரு. நான் கூட சாமி நீங்கள் தான் திருத்தணும், எல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். கேட்டால் தானே. கடைசியில் இந்த காடே வேண்டாம்னு ஓடிட்டார். நீ ரொம்ப பேசுகிற, மூடிக்கிட்டு நான் சொன்னபடி செய். மூப்பரை பார்த்தா புது ஆஃபீஸரை உடனே வந்து பார்க்க சொல்லு. கட்டாயம் சொல்கிறேன். ஆமாம், புது ஆஃபீஸர் எப்படி?
யாருக்கு தெரியும், போக போக தான் தெரியும். இந்த தபா ஆஃபீஸர் மட்டும் வரலையா, அவர் சம்சாரமும் வந்திருக்காங்க. சம்சாரமும்மா? வாயை புழக்காத. ஆஃபீஸருக்கு பிள்ளை குட்டிங்க கிடையாது. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தான். இந்த ஆஃபீஸர் வழக்கமான ஆசாமி கிடையாது, ரொம்ப நேர்மையான ஆளுன்னு கேள்வி. அப்போ தங்கமாக போச்சு. அப்படி இப்படின்னு இருக்கிற வரங்களை தானே இந்த காடு சிக்கல் பண்ணும். நீ வேற இவரை இந்த அகோரசாமி, வானத்து மனுஷங்க, கற்பகமரன்னு எல்லாத்தையும் ஒரு கை பார்க்க போகிறேன்னு கேள்வி. நீ இந்த காட்டுக்குள்ளே நிறைய ரசாபாசம் தான். நீங்கள் என்ன மிரட்டுறீங்களா? அப்படித்தான் வச்சுக்கோங்க. போங்க சாமி, போய் வேலை இருந்தால் பாருங்கள். உங்களால் எல்லாம் இந்த காட்டில் ஒரு புண்ணாக்கம் பண்ண முடியாது. அது இந்த ஆஃபீஸர்கிட்ட நடக்காதியா. திரும்பவும் சொல்கிறேன் சாமி, இந்த கித்தாப்பா விவரம் தெரிஞ்சால் நீங்களே பேசுகிறது கொஞ்சம் நல்லா இல்லை. அந்த தானுமலையன் சொல்லிவிட்டு நகர ஆரம்பித்தான். கோவிந்தனும் தன் சைக்கிளில் மிதிக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் சென்றவனுக்கு சிறுநீர் கழிக்கும் உணவு ஏற்பட்டது. சைக்கிளை நிறுத்தி இறங்கியவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஒரு பக்க மரத்தடிக்கு சென்றான். அங்கே கீழே சில செங்கற்கள் மஞ்சள் குங்குமம் பூசப்பட்டு கிடந்தன. அது ஒரு தானுமாலையனின் சவக்குழி. அது மேல் நடந்தபடி இருந்த மரம்தான் உயர்ந்து வளர்ந்திருந்தது. அவன் குடும்பத்தார்கள் வந்து வணங்கிவிட்டு போயிருந்தார்கள். கோவிந்தன் அதை கவனிக்காமல் நின்றபடியே சிறுநீர் பெய்ய ஆரம்பித்தான். அது விளாமரம். விளாங்காய்கள் கிரிக்கெட் பால் சைஸுக்கு ஏராளமாய் காத்திருந்தன. அதில் ஒரு காய் அப்படியே உதிர்ந்து கோவிந்தன் நடுமண்டையில் விழுந்து தெரித்து விழ கோவிந்தனும் எகிரி குதித்தவனான் ஐயோ என்று அலறினான். அவசர அவசரமாக தன் காக்கி பேண்டின் ஜிப்பை இழுத்து விட்டு கொண்டவன் அப்படியே அண்ணாந்து மேலே பார்த்தான். நடு மண்டையில் கலாக்காய் அவனுக்கு புடைத்து கொண்டு விட்டிருந்தது. என்னையா, ஒன்று கடிச்சியா? பெருசாக மண்டையில் நட்டுக்கு சாக்கம். எங்கே ஒதுங்கணும்னு இன்னும் அவனுக்கு தெரியல என்றபடியே ஒரு ஆலயக்குடிக்காரன் கடந்து போனான். இது தற்செயலா, இல்லை இந்த மரம் அவன் சொன்னது போல பெருசா? கோவிந்தனும் குழப்பமாய் இருந்தது. தலையை தேய்த்து விட்டபடியே, என்னையா இந்த காடு ஒரு பாடாப்படுத்துதே, புது ஆஃபீஸர் என்ன கதி ஆவார்னு தெரியல என்று முணுமுணுத்து கொண்டான். அந்த ஜிப்சி ஜீப் தானுமலை வனத்தின் மண் பாதையை தொட்டிருந்தது. உள்ளே சிவகுமார் தம்பி நட்ராஜ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். மண் சாலை தொடக்கத்தில் ஜீப்பை விட்டு இறங்கிய நட்ராஜ் சுற்றுமுற்றும் ஒரு பார்வை பார்த்தார். ஜில் என்ற காட்டு, பட்சிகளின் சப்தம், ஜாலம், திரும்பின பக்கம் எல்லாம் பசுமை என்று அந்த காடு அவன் கண்களை பறிக்க பின்சீட்டில் கிடந்த கேமராவை எடுத்தான். அப்படியே வியூ ஃபைண்டர் வழியாக காட்டை ஊடுருவிய போது ஒரு மரம் மட்டும் மிக வித்தியாசமாக மஞ்சளான பழுத்த இலைகளோடு அதே சமயம் தங்கம் போல பழுத்த பழங்களோடு கண்ணில் பட்டது. நட்ராஜை ஆச்சரியப்படுத்தியது அந்த காட்சி. கேமராவை ஜூம் பண்ணவும் அந்த மரத்து இலைகளும் பழங்களும் பளிச்சென்று தெரிந்தன. இப்படி மஞ்சள் இலைகளும் தங்க நிறமுமாக ஒரு தாவரம் பற்றி எவ்வளவு யோசித்தும் அப்படி ஒரு தாவரத்தின் பெயர் அவன் நினைவுக்கே வரவில்லை. சில பூச்செடிகளின் இலைகள் பழுத்து மஞ்சளாகும், ஆனால் அவை காய்க்காது. அது எந்த வகை மரம்? யோசித்தபடியே அதன் அருகில் சென்று பார்த்துவிட முடிவெடுத்த நட்ராஜ் நடக்க காலெடுக்கவும் அந்த மரமும் நகர ஆரம்பித்தது. நட்ராஜுக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தோட இந்த 6வது பாகம் முடியுது. அடுத்து அப்படியே 7வது பாகத்தை பார்க்கலாம். அதிர்ச்சியான நட்ராஜ் ஒரு வினாடி நின்று அந்த மரத்தை பார்த்தபோது அது நகரவில்லை. எல்லா மரங்களைப் போலதான் தெரிந்தது. அதை நெருங்க நடக்கத் தொடங்கவும் அதுவும் நகரத் தொடங்கியது. நட்ராஜ் வரையில் ஒரு மரம் நகர்வது என்பது நம்ப முடியாத அதிசயம். துளியும் வாய்ப்பில்லாத விஷயம். மரத்தின் வேர்கள் பூமிக்குள் ஆழ பதிந்திருக்கும். பூமியை உழுதபடி ஒரு மரம் நகர்வது என்பது சாத்தியமே இல்லாத விஷயம். புராண கதைகள் கூட கேள்விப்பட்டிருக்காத ஒரு அதிசயம். அப்படி இருக்க மரம் எப்படி நகர முடியும்? ஒருவேளை யாராவது மரத்தை அடிப்பாகத்தோடு வெட்டி அப்படியே எங்கேயாவது தூக்கி செல்லப்படுகின்றனவா? நட்ராஜ் நின்ற இடத்தில் அவனுக்கு இவ்வளோ கேள்விகள். அருகில் சென்று பார்க்காமல் அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் முடியாதபடி என்பதால் ஒரே ஓட்டமாக ஓடி அந்த மரத்தை நெருங்கிவிடலாம் என்று நினைத்தவன் அதற்காக ஒரு ஓட்டப்பந்தயக்காரனைப் போல தயாரானது போல அந்த மரத்தின் தயாரானது. நம்ப முடியாமல் கண்களை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தபோது அந்த மரத்தை காணவில்லை. தானுமலை வனம் தனக்கான தாவரங்களுடன் எதிரி காட்சியளித்தது. ஒரு வினாடி எல்லாமே பிரம்மையா என்று கூட நட்ராஜுக்கு தோன்றியது. தோராயமாக அந்த மரம் இருந்த இடத்தை நெருங்கி சென்று பார்த்தபோது அங்கே அது இருந்ததுக்கான தடயங்களே இல்லை. மாறாக சற்று தொலைவில் சிலர் வலை கட்டி வாலிபால் விளையாடி கொண்டிருந்தனர். அதை பார்க்கவும் நட்ராஜ் அடுத்த கட்ட ஆச்சரியம். கிரவுண்டில் சிலர் வாலிபால் விளையாட, கிரவுண்டுக்கு வெளியே இரு பக்கமும் சிலர் நின்று கைத்தட்டி விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தனர். மரத்தை தேடி வந்தால் மனிதர்கள். நட்ராஜின் கால்கள் அவர்களை நெருங்கின. மார்பில் கேமரா மாலை போல தொங்கவிட தலையில் கேப்புடன் நட்ராஜ் வருவதை அவர்களும் பார்த்தனர். நட்ராஜ் நெருங்கவும் அவர்களில் ஒருவர் சிரித்தார். நட்ராஜ் அவரிடம், ஐ எம் நட்ராஜ், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் என்று கை குலுக்குவதற்காக கை நீட்டினான். ஓ நட்ராஜா, மிஸ்டர் சிவகுமாரோட பிரதர் தானே நீங்கள்? அவரும் திருப்பி கேட்டார். ஆமாம், அண்ணனை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாமல்? காலையில் கூட வீட்டுக்கு போயிருந்தோமே,
ஓ, ரொம்ப சந்தோஷம். நாங்கள்லாம் நாங்கள்லாம் இந்த காட்டில் சுதந்திரமாக திரியும் ஆராய்ச்சியாளர்கள். ஐசி, எந்த மாதிரி ஆராய்ச்சி? எல்லாவித ஆராய்ச்சியும் தான். அவர் பதிலோடு வாலிபால் பந்து அழகாய் ஒருவரால் கட் செய்யப்பட்டு ஒரு குதி குதித்து விசிலும் அடித்தார். அவரிடம் அப்படி ஒரு செய்கை நட்ராஜ் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அங்கே எதிர் திசையில் இருந்த ஒருவருக்கு நிச்சயம் வயது 60க்கு மேல் இருக்கும். அவரோ நின்ற இடத்திலேயே எகிரி ஒரு ஜம்ப் அடித்து பழையபடியே தனது பொசிஷனில் வந்து நின்றார். நட்ராஜால் அதை துளி கூட நம்ப முடியவில்லை. என்ன, அவர் சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்ணுறாரு? அவர் என்ன, நான் கூட பண்ணுவேன் பார்க்குறீங்களா? கேட்டுவிட்டு அவர் நின்ற இடத்தில் வானில் எகிரி ஒரு டைவ் அடித்து பழையபடி பூமியில் கால் வைத்தபடி நின்றார். இன்னொரு விசில். நட்ராஜுக்கு தலை சுற்றியது. அந்த வயதுக்கு அவரால் வாலிபால் விளையாடுவதே ஆச்சரியமான விஷயம். இதில் இப்படி சிறு பிள்ளைகளைப் போல ஜம்ப் அடிப்பதெல்லாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயம். ஏ மேன், உனக்கு விளையாட தெரியுமா? தெரியும், ஆனால் இப்போ முடியாது. ஏன்? நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன். பை நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நட்ராஜிடம் பலமான பீடிகை. அவர்களின் வாலிபால் ஆட்டமும் நின்றது. பந்தை ஆட்டி காட்டி விரல் மேல் உலக உருண்டையை விற்றென்று சுழற்றுவது போல சுழற்றி கொண்டே ஒருவரும் மற்றவரும் நட்ராஜை எதிரில் வந்து நின்றனர். அவர்களும் ஒட்டுமொத்தமாய் பார்க்க விருப்பமாய் இருந்தது. அவர்களின் ஒருவர் சீன முகம், ஒருவர் வெள்ளைக்காரன் போல் இருந்தார், ஒருவர் நீக்ரோ, ஒருவர் இஸ்லாமியர் போல தலையில் குள்ளாய். உங்களை எல்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். வெயிட், அங்கே பாரு என்று ஒருத்தர் கை காட்டிட அங்கே ஒரு வயதான பெண்மணி இரு தோள்களிலும் பெரும் பைகளுடன் வந்தபடி இருந்தார். அவ பேர் அவ்வா. நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம். அவ்வா, அவ்வை கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன அவ்வா? ஐயோ நட்ராஜ், என் பேர் அவ்வை தான். இந்த போகன் தான் எப்போவும் என்ன அவ்வான்னு கூப்பிடுவான். பதில் அந்த பெண்ணிடமிருந்தே வந்தது. அதுவும் உரிமையோட நட்ராஜ் என்று கூப்பிட்டு சொன்ன விதத்தில் அப்படி ஒரு வாஞ்சை. நட்ராஜிடம் அடுத்த கட்ட உதறல். உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? நீ யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத தீவிரவாதியா? உன் பேர் கூட தெரியாமல் இருக்க? இல்லை, இப்போ தான் உங்களை நான் சந்திக்கிறேன். அதான் எப்படி எனக்கு தெரியல. ஒரு வேளை என் அண்ணன் சொல்லியிருப்பாரோ? என்ன பேரில் நாம் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நல்ல பேரை எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, எல்லோரும் அப்பமும் தேநீரும் சாப்பிட்டு தயாராகுங்க என்றபடியே தான் தோளில் சுமந்து வந்த பையில் இருந்து அப்பம் கொண்ட ஒரு அட்டை பெட்டி பின் பிளாஸ்டிக் என்று வெளியே எடுத்து அப்படியே மண்குழலிலே வெளியே எடுத்தாள் அந்த அவ்வா என்கிற அவ்வை. நட்ராஜுக்கு எதுவும் பிடிபடவில்லை. அவனுக்கு இரு அப்பமும் கோலை தேநீரும் வழங்கப்பட்டது. நல்ல சூடு, ஆனால் பால் கலந்திராத டிகாஷன். குடிக்கவும் கசப்பில் சுவையில் உச்சி மண்டையிலே கிருகிருத்தது. ஆனால் அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ பாயசம் குடிப்பது போல குடித்தனர். நட்ராஜ் முகம் அஷ்டகோணலாகியது. என்னப்பா, கசக்குதாவா? எமலோகம் கண்ணுக்கு தெரியுது. இந்த கசப்பும் ஓர்ப்பும் உடம்புக்கு நல்லது. உன் உடம்போட கெட்ட கொழுப்பை எல்லாம் இந்த தேயிலைகள் கஷாயம் உறிஞ்சிடும். உன் கர்மா கணக்கில் நீ அனுபவிக்கணும்னு இருக்கிற கசப்பை எல்லாம் இந்த தேநீர் செய்திடும். இது க்ரீன் டீ தானே? எதுக்கு இந்த தப்பான பேர்? இதோட சரியான பேர் பசுந்தேநீர். தமிழ் பற்றா? அருகில் உள்ள ஒருவர் கிண்டல் செய்தார். வச்சிக்கோ, அதில் என்ன தப்பு? అంటే నాకు வேறு மாதிரி చెప్పిస్తాను. ஒருவரிடம் தெலுங்கும் தமிழும் கலந்து வெளிப்பட்டிருந்தது. அடிச்சுக்காதீங்கப்பா, எங்கள் பேரில் கூப்பிட்டாலும் இதோட சுவை மாறப்போகிறதில்ல. அப்புறம் என்ன? ஒருவரிடம் தத்துவமாய் பதில். நட்ராஜால் அந்த டீயை குடிக்க முடியவில்லை. அப்பத்தை சாப்பிட்ட போது அமிர்தமாய் இருந்தது. அடே அப்பா, என்ன ஒரு ருசி! அவ்வா, இது நீங்கள் செய்ததா? நல்லா இருக்கா? அமிர்தம். மண்ணாங்கட்டி, உன்னை நான் கேக் செஞ்சு கொண்டு வர சொன்னேன்ல. ஒருவர் இடையில் புகுந்தார். அப்போது பலமாக காற்று வீச தொடங்கியது. வானில் மழை வருவதற்கான மாற்றம். சரி, கிளம்புவோம். இந்த மழையில் 2 நாளைக்கு நிற்காது என்றபடியே ஒருவர் வலையை அவிழ்க்க தொடங்கினார். ஆமாம், நீங்கள்லாம் இங்கே எங்கே தங்கியிருக்கீங்க? நான் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்கணும் தான் வந்தேன். ஆனால் இங்கே வரவும் எல்லாம் மாறிப்போச்சு. மழை வழுக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போ. வழியில் நீ இன்னொரு அதிர்ச்சிக்கும் ஆளாக வேண்டியிருக்கு. புறப்படு. ஒருவர் சொன்னபடியே அவ்வா வந்த வழியில் ஓடத் தொடங்கினார். மற்றவர்களும் ஓடினார்கள். அவ்வாவும் திரும்பி பார்த்தபடியே சென்றாள். நம் வீட்டு பாட்டிகளுக்கு சேலை கட்டி அள்ளி முடிந்த கூந்தல், கழுத்தில் ஒரு துளசி மாலை, ஆனால் நெற்றியில் எந்த குறியும் இல்லை. அவ்வாவும் அவர்களும் கண்ணை விட்டு மறைய மழையும் பொழிய தொடங்கியது. நட்ராஜும் குழப்பத்தோடு நடந்து தன் ஜீப்பில் நின்றிருந்த இடத்திற்கு வந்தான். ஈரம் சொட்ட ஜீப்பில் ஏறி அமர்ந்தான். கேமரா நனைந்து விட்டது கூட தெரியவில்லை. முதலில் நடந்த மரம், அடுத்து வினோதமான மனிதர்கள். இந்த வனத்துக்குள் இன்னும் முழுமையாய் நுழையக்கூட இல்லை. ஆரம்பமே இப்படி கண்ணை கட்டினான். போக என்ன வேணாலும் நடக்கும் என்று தெரியவில்லையே.
ஜீப்பின் சாவியை திருகி கிளச்சை மிதித்து கியர் போட்டு தன் ஜீப்பை கிளப்பினான். அதுவும் கிளம்பியது. சிறிது தூரம் கூட போயிருக்காது. சாலை நடுவில் ஒருவன் தோளில் ஒரு உடலோடு மெல்ல மழையில் நனைந்தபடியே செல்வது தெரிந்தது. கையில் ஒரு திருசூலம். யார் அது? யாரை இப்படி தோளில் போட்டு கொண்டு போகிறான்? ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபரால் நடக்க முடியாதோ, அதனால தான் தோளில் சுமக்கிறானோ? நாம் உதவி செய்தால் என்ன? கேள்விகள் எழும்பிட ஜீப்பின் வேகமும் அவன் அருகே சென்று நின்றது. ஆனால் அவன் பக்கவாட்டு மரச்சூழலில் இறங்கிவிட்டான். ஏய் நில்லு, நான் அவனுக்கு உதவத்தான் கூப்பிடுறேன் என்று நட்ராஜ் கத்தினான். அவனோ நின்று திரும்பி பார்த்தான். உதராய் தலைமுடி, முட்டை விழிகள், கையில் அந்த திருசூலம். நட்ராஜுக்கு சர்வ நாடியும் ஒரு வினாடி நின்று துடித்தது. இடையில் வானில் பலத்த இடி சப்தம். மின்னல் ஒன்று சீன தேசத்து டிராகன் மிருகம் போல வானிலிருந்து கோடிக்கும் அந்த கோடிக்கும் ஓடி மினியது. கண்களை மூடி காதுகளை பொத்தி கொண்டவனாக பின்னர் நிற்கவும் எதிரில் அந்த திருசூல மனிதனை காணவில்லை. சற்று முன் சந்தித்த மனிதர்கள் ஒருவர் வழியில் இன்னொரு அதிர்ச்சியை ஆளாக வேண்டியிருக்கு என்று கூறியது நினைவுக்கு வந்தது. அப்போது செல்போனின் அழைப்புலி. மிக மெதுவாக எடுத்து காதை கொடுத்தார் நட்ராஜ். குரு, நான் திலக். என்ன குரு, நீங்கள் அந்த வனத்துக்கு கிளம்பிட்டீங்களா? இப்போ அங்கே தான் இருக்கேன். ஃபென்டாஸ்டிக். என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே குரு. நோ ப்ராப்ளம், நீ புறப்பட்டு வா. எப்படி இருக்கு அந்த தாளுமாலை காடு? வந்து பாரு. ஒரு வழக்கமான காடு இல்லை. நான் இன்னும் பாதி தூரம் கூட போகல, அதுக்குள்ளேயே டர்ராயினேன். நட்ராஜன் குரல் ஒரு பயம் கலந்த ஆர்வம். இத்தோட இந்த 7வது பாகம் முடியுது. மீண்டும் நாளைக்கு அடுத்த பாகங்களை பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.